Hello guys, welcome back to DS Cinema. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் Boruto 2 Blue Vortex மாங்கா அப்டேட்டனோட பார்ட் 33 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, போன வீடியோட கடைசியில் நம்ம சரடாவோட மங்கிக்குஷரிங்கன் ஓவர் யூஸ் பண்ணனால அவரோட சாக்ரா ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி கண்ணில் ரத்த வெள்ளத்தோட அப்படியே மயங்கிருப்பா. இப்படி கடைசி நேரத்தில் சரடா மாமுசிஸ் போட்டது இல்லாமல் மயங்கினதுனால மிச்சம் இருந்த மாமுசிஸ் டக்குன்னு பல்கி பெருக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கவாக்கி அந்த மாமுசிஸ் எல்லாத்தையுமே அவனோட லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் கவாக்கியுமே அவனோட பவர்ஸ் ஓவர் யூஸ் பண்ணதுனால அவனோட பாடி ஓவர் ஹீட் ஆகி அவனுமே நகர முடியாத அளவுக்கு மட்டையாயிரான். சோ இந்த சமயத்துல மாமுசியை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைனால மாமுசிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகிற மாதிரி காமிக்கிறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. போன சாப்டர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சாப்டரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா இந்த சாப்டர்ல ஒரு சில எதிர்பார்க்காத இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ நான் ரெடி பண்ணும்போது சாப்டர் 33யோட ஸ்பாயிலர்ஸ் தான் வந்திருக்கு, அபிஷியல் மாங்கா இன்னும் வரல. அதனால இந்த சாப்டர்ல நான் சொல்ல போற ஒரு சில வார்த்தைகள் தப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஜாப்பனீஸ்ல இருக்க மாங்காவை நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுனால கூகுள் அக்கா சொல்றது தான் என்னால அப்படியே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுது. ஒருவேளை இந்த சாப்டர்ல நான் நிறைய தப்பா சொல்லியிருந்தேன்னா அபிஷியல் மாங்கா வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன தப்பு எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி புதுசா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுறேன். மேக்ஸிமம் பெருசா எந்த ஒரு தப்பு வராது. பட் ஒருவேளை நான் மேஜரான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். சார் ரைட் கைஸ், வளவலக்குள்ள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆர்மி ஆஃப் மாமுசிஸ் தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டில் ஃபீல்ட்ல ஏகப்பட்ட மாமுசிஸ் குமிஞ்சு நிக்குதுங்க. அண்ட் போன சாப்டர்ல மயங்கின நம்ம சரடாவுமே இன்னும் கண் விழிக்கல. ஸோ அப்படி மயங்கி கிடக்கிற சரடா கூட நம்ம புருட்டோ, கொனோஹாமுரு அண்ட் மீட்சுகி இவங்க 3 பேருமே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கி அவனோட பவர்ஸ் ஓவர் யூஸ் பண்ணதுனால நகர முடியாம போன சாப்டர்ல மட்டையா இருப்பான் இல்லையா. பட் இப்போ நம்ம கவாக்கி ஓரளவுக்கு சரியாகி அந்த பேட்டில் ஃபீல்ட்ல எந்திரிச்சு உட்காந்துருக்கான். சமயத்தில் நம்ம ஹிமோரி கவாக்கியை காப்பாத்துறக்காண்டி வர. அப்போ நம்ம கவாக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, ஜஸ்ட் என்னோட சாக்கரை தான் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ என்ன நினைச்சு பயப்படுறதுக்கு பதிலாக சரடாக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி ஹிமோரியை சரடா கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறான். அதே சமயத்துல நம்ம சுமுரை புருட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி, புருட்டு சரடாக்கு என்ன ஆச்சு, சரடா என்ன கண்டிஷன்ல இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை புருட்டு கிட்ட கேட்க, அப்ப நம்ம புருட்டோ சரடாவோட கண்ணுல இருந்து வெளியிற ரத்தத்தை தொடச்சிட்டு, சரடா இன்னும் பிரீத் பண்ணிட்டு தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன், பட் அவளோட மங்கிக்குஷரிங்கன் பயங்கரமா டேமேஜ் இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ சரடாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்த நம்ம ஹிமோரி அவளோட குராமா சக்கராவை யூஸ் பண்ணி சரடா உடம்புல டேமேஜ் ஆயிருந்த பிளட் வெசல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவளோட கண்ணுல இருந்து வடிஞ்சிட்டு இருந்த ப்ளீடிங்குமே ஸ்டாப் பண்ணிடுறான். இப்படி ஹீமோரி என்னதான் சரடாவை ஓரளவுக்கு ஹீல் பண்ணியிருந்தாலும் சரடாவோட விஷயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது நம்ம ஹீமோரிக்கு சரியா தெரியல. இப்படி சரடாவோட நிலைமையை நினைச்சு நம்ம சுமுரை என்ற எய்டாவை 2 பேருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே எய்டாவை பார்த்து அங்க ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகி கிடந்த மாமுசிஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட மாமுசிஸ் ஆயிரக்கணக்கில் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம டீமனுக்கு பயங்கரமா காண்டாகுது. பயபல அந்த மாமுசிஸை பார்த்து, டேய் புள்ள பூச்சிங்களா, என்னடா அங்கனக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆம்பளையா இருந்தா ஒரே நேரத்துல எங்க கூட சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி டீமன் வெறியாகி அவங்க எல்லாத்தையுமே ரேஜ் பீட் பண்ண, அந்த ரேஜ் பீட்ல சிக்கின மாமுசிஸ்மே டீமன் அடிக்கிறதுக்காண்டி வெறி கொண்டு வெங்கியா ஓடி வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஈனோஜின் ரைட்டு இது சரிப்பட்டு வராது, இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல மாமுசிஸ் நம்ம எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு கோஜி கிட்ட உனக்கு இந்த ஃபியூச்சரை பத்தி இன்னும் எவ்வளவு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட கேட்கறான். அப்போ அதை கேட்ட கோஜி ஈனோஜின் கிட்ட எனக்கு கடைசியா 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் கிடைச்சிச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நான் உனக்கு மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் சொல்லி தந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் வரைக்கும் ஃபியூச்சரை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ 10 டைரக்ஷன் மூலமா கிடைக்கல. நீ நினைக்கிற மாதிரி என்னால ஃபியூச்சரை நினைக்கிற நேரத்துல கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. இது வரைக்கும் நான் வேரியஸ் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்த நிறைய விஷயங்கள் தான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. துரதிருஷ்டவசமா நடந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாமுஷி இந்த லீஃப் வில்லேஜுக்கு சீக்கிரமா வந்தது. மாமுஷி லீஃப் வில்லேஜுக்கு சீக்கிரமா வந்தனால கோபு லீஃப் வில்லேஜ் விசிட் பண்ற டயத்தோட அது ஓவர்லாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்ல, அப்போ கோஜி சொன்ன எல்லா விஷயத்தையுமே அமோட கேட்டுட்டு அவனோட மனசுக்குள்ள, ஓ அப்போ ஃபியூச்சரை பார்க்குற எபிலிட்டி நிஜமால இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அம்மோட அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படின்னு கட் பண்ணி இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஈனோஜின் அண்ட் கோஜியை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட உன்னோட எபிலிட்டி தாறுமாறா இருக்கு, ஸோ நீ அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிதானா இந்த சம்பவத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட கேட்கறான். அதுக்கு கோஜி சிம்பிளா ஈனோஜின் கிட்ட, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரிஜினல் ஃபியூச்சரையுமே பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்றதோட அப்படின்னு கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டைமண்ட் வெறித்தனமா அங்கிருந்து ஏகப்பட்ட மாமுசிஸா அவனோட ரா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அடிச்சு அதோட தலையெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம்
ஒரு பஞ்ச் ஆஃப் மாமோசிஸ் நம்ம எய்டாவை அப்படியே சுத்து போட்டுதுங்க. அப்போ நம்ம எய்டா அந்த சமயத்தை என்ன பண்ணணும்னு தெரியாம ஐயோ என்ன கன்றா விடாது அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா அந்த மாமோசிஸ் எல்லாம் பார்த்து ஐயரவுப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சடனா அப்பியர் ஆன ஒருட்டோ எய்டாவை சுத்து போட்டு இருந்த மாமோசிஸ் எல்லாத்தையுமே ஒரே கட்ல வெட்டி சாய்க்கிறான். அந்த சமயத்துல எய்டா அந்த மாமோசியோட பொணத்தை பார்த்தே ரொம்ப ஐயரவுப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்க மாமோசிஸை வெட்டி மலை மாதிரி குமிச்சுக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஷிக்கடையின் சோச்சோ ஒரு பக்கம் இவங்க மாமோசிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி மலை மாதிரி குமிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாமோசிஸ் எல்லாமே இவங்க போட்டு தள்ளுறதை விட பயங்கர ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டேமன் என்னதான் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணாலும் அவனுக்குமே ஒரு ஸ்டாமினா லெவல்ன்றது இருக்கும்ல. சோ இந்த மாமோசி பைப்ல இப்படி இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு பார்த்தா அவங்க டேமனையே டேக் டவுன் பண்ணிடுவாங்க போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஷிக்கடைய மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டேமனை கொல்லணுன்ற வெளியோட வந்துகிட்டு இருந்த ஏகப்பட்ட மாமோசிஸை நம்ம டேமன் அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா அந்த எல்லா மாமோசிஸோட தலையை வெட்டிக்க வச்சு மொத்தமா வைப் அப் பண்றான். டேமன் என்னதான் அப்படி வெறித்தனமா சண்டை போட்டாலும் அவனோட ஸ்டாமினாவுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆயிட்டே வருது. பைப்லைக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இப்படி நம்ம டேமன் கொஞ்சம் டயர்ட் ஆகி நிக்கிற சமயத்துல டக்குன்னு மீட்ஸ்கி களத்துல இறங்கி அங்க இருந்த ஒன்னு ரெண்டு மாமோசிஸை அவனோட சேஜ் மோட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அப்போ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல புருட்டோ, டெல்டா அண்ட் மீட்ஸ்கி இவங்க மூணு பேருமே ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம புருட்டோ ஷிகமோரி கிட்ட உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ ஷிகமோரி கிட்ட கேட்கற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கோதியை காட்டுறாங்க. அப்போ கோதி ஈனோஜின் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம கோதி ஈனோஜினுக்கு இந்த மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸு சொல்லி தந்திருப்பான் இல்லையா, அது ஆக்சுவலா ஃபியூச்சர்ல ஈனோஜின் எப்ப கத்துருப்பானா மாமுஷி லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணி லீஃப் வில்லேஜ்ல ஏகப்பட்ட கேஷுவல்டிஸ் நடந்து அந்த கேஷுவல்டிஸ்ல நம்ம எய்டா அண்ட் ஹீமோரி ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஈனோஜின் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற பேர்ல தான் அந்த மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸுவை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸுவை நம்ம கோஜி முன்னுக்கூட்டியே நம்ம ஈனோஜினுக்கு சொல்லி தந்தனால கோஜி அந்த ஃபியூச்சர்ல பார்த்த சம்பவங்களுக்கு பதிலா இந்த ரியாலிட்டியில வேற விதமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோ உனக்கு நான் இந்த ஜூட்ஸுவை சொல்லி தந்ததாண்டா தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்ல, அப்போ அதை கேட்ட ஈனோஜின் கோஜியை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். நான் இந்த ஜூட்ஸுவை கத்துக்கிட்டனால பெருசா என்ன நல்லா நடந்திருக்கு, எல்லாமே இங்க தப்பா நடந்துகிட்டு இருக்கு, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோட நிலைமை போக போக ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, அவங்க இந்த ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கா, சோ இந்த ஜூட்ஸுவை கத்துக்கிட்டதுல என்ன பிரயோஜனம், இதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது போன சாப்டர்ல நம்ம அவனோட மாமுஷிஸ் எல்லாத்துக்குமே சிங்கிள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அது நம்ம ஈனோஜினுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட நான் 10 டைரக்ஷன் மூலமா ஃபியூச்சர்ல பார்த்த சம்பவங்களுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, எல்லாம் நம்மளோட ரியாலிட்டியில வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 10 டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த் இன்ஃபர்மேஷன் தான். என்னதான் நான் ஒரு ஃபியூச்சர்ல பார்த்த நிறைய விஷயங்கள் இங்க நடக்கலனாலும் இன்னொரு ஃபியூச்சர்ல பார்த்த ஒரு சில விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. அதன்படி மாமுஷியோட இன்டெலிஜென்ஸ்ன்றது பயங்கரமா டிக்ளைன் ஆயிருக்கு. சோ இந்த நிலைமையில நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வரான். பட் நம்ம ஈனோஜின் கோஜியை தடுத்து நீ எதுவும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் சொல்றான். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஈனோஜினுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கும் போல. அந்த சாய்ஸை நம்ம ஈனோஜின் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்போ கோஜி ஈனோஜின் கிட்ட நான் பார்த்த இன்னொரு ஃபியூச்சர்ல இந்த ஈனோஜின்மே இதே முடிவு தான் எடுத்தான் அப்படின்ற மாதிரி கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்ல, அப்போ நம்ம ஈனோஜின் இந்த கேவலமான எல்லா மாமுஷிஸையுமே என்னோட நியூ ஜூட்ஸு வச்சு நான் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம எய்டா அண்ட் டேமனை சுத்து போட்டு இருந்த எல்லா மாமுஷிஸையுமே தள்ளி விட்டுட்டு நம்ம எய்டா அண்ட் டேமன் ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. எய்டா அண்ட் டேமன் ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாமுஷிஸ் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. பட் அந்த மாமுஷிஸ்லாம் செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட அந்த மாமுஷிஸ் நம்ம எய்டாவை கேப்சர் பண்ண போகும்போது சடனா நம்ம புருட்டோ அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே வெட்டி சாச்சிட்டு எய்டா அண்ட் டேமன் கிட்ட நீங்க பறந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு நான் பேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ சொல்ல, அதுக்கு எய்டா புருட்டோ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து செம்ம ஃபாஸ்டா பறக்க ஆரம்பிக்கிறா. எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஷிகமோரு அவனோட மூளையை புளிஞ்சு எப்படியாச்சும் இந்த சம்பவத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா ஈனோஜினோட அந்த மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸ்ன்றது கட் ஆகுது. இதை பார்த்து ஷிகமோரு லைட்டா பேனிக் ஆகுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம சுமுரையுமே என்னது இது திடீர்னு மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸ்ன்றது கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பேட்டில் ஃபீல்ட்ல கோஜியோட டோட கட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கோஜியோட ஹைடவுட்ல கோஜி ரிவர் சமன் பண்றதுக்காண்டி ரெடியாக அந்த ரிவர் சமன் பண்ணக்கூடிய சர்க்கிள்குள்ள நம்ம ஈனோஜின் போய் உட்காரான். அப்போ கோஜி ஈனோஜின் கிட்ட எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட ரிவர் சமனிங்க ஆக்டிவேட் பண்றான். இப்படி கோஜி அந்த ரிவர் சமனிங்க ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த ரிவர் சமனிங் மூலமா நம்ம ஈனோஜின் அந்த ஹைடவுட்ல இருந்து டைரக்டா பேட்டில் ஃபீல்டுக்கு போறான். அப்போ ஈனோஜின் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல கரெக்டா ஹீமோரிக்கு பின்னாடி தான் சமனா இருப்பான். இப்படி ஹீமோரிக்கு பின்னாடி ஈனோஜின் சமனானதை நம்ம ஹீமோரி நோட்டீஸ் பண்ணி திரும்பி பார்க்கறப்போ நம்ம ஈனோஜின் ஹீமோரி சான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு ஹீமோரியை நோக்கி ஓடி வரான். அப்போ ஈனோஜின் பேட்டில் ஃபீல்ட்ல பார்த்து நம்ம ஹீமோரிக்கு ஷாக் ஆகுது, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீமோரி ஷாக் ஆக, அப்போ ஈனோஜின் திரு ஓடிக்கிட்டே நம்ம ஹீமோரி கிட்ட என்ன மன்னிச்சிரு ஹீமோரி, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்க போற மிச்சல எதுவுமே நான் ஓன் பொறுப்புல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் ஹீமோரி கிட்ட ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது ஹிண்ட் பண்ணிட்டு டைரக்டா ஷிக்கடை கிட்ட ஷிக்கடை உன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரே ஒரு மாமுஷியை மட்டும் ஓட ஓடாம பிடிச்சு வைடா அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் ஷிக்கடை கிட்ட கத்திக்கிட்டு ஏதோ ஒரு ஹேண்ட்ஸனை போட்டுக்கிட்டே ஓடி வரான். அப்போ ஈனோஜின் சொன்னதை கேட்டு நம்ம ஷிக்கடையும் டக்குனு பக்கத்துல இந்த மாமுஷி மேல அவனோட ஷேடோ பேரலிசிஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மாமுஷியை ஓட விடாம பிடிச்சு வைக்கிறான். அப்போ நம்ம ஈனோஜின் வேகமா அந்த
மாமுஷி பக்கத்துல போய் அவனோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு யூஸ் பண்றான். தக்காளி டேய் உன்னோட இந்த முக்கியமான மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு யூஸ் பண்ணி என்னடா பண்ண முடியும், இதுதான் நான் பெரிய சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா ஷாக் ஆச்சு. பட் இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈனோஜின் ஒரு மிகப்பெரிய சம்பவமே பண்றான். அதாவது ஈனோஜின் அவனோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு யூஸ் பண்ணனே அவனோட ஒரிஜினல் பாடின்றது அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துருது. அண்ட் நம்ம ஈனோஜினோட சோல் மாமுஷியோட உடம்புக்குள்ள புகுந்தோடனே மாமுஷி ஏதோ டிஃபரெண்டா புலம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல மாமுஷியோட எல்லா க்ளோன்ஸுமே ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த பொருட்டோ டீமனு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஷிக்கடே அங்க என்ன நடந்துச்சுன்றதை விளக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஷிக்கடே அவனோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஒரே ஒரு மாமுஷியோட பாடியை சக்சஸ்ஃபுல்லா அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பான். பட் மத்த மாமுஷி ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுதுன்றது நம்ம ஷிக்கடேக்கு தெரியல. அப்போ இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கவாக்கியுமே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்துல வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம அம்மடோ சோ என்னோட தியரி கரெக்ட் தான், ஈனோஜின் ஜஸ்ட் ஒரே ஒரு மாமுஷியோட க்ளோனை மட்டும் அவனோட கண்ட்ரோலுக்கு எடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம அம்மடோ சொல்ல, அதை கேட்ட சுமுரை இவர் அந்த மாமுஷிஸ் எல்லாத்துக்குமே ஷேர்டு கான்சியஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாரு, அதை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அம்மடோ ஈனோஜின் என்ன சம்பவம் பண்ணிருக்கான்றத கன்ஃபார்மே பண்ணிடுறான். அதாவது இந்த மாமுஷிஸ் எல்லாத்துக்குமே ஷேர்டு கான்சியஸ்னஸ் இருக்கனால நம்ம ஈனோஜின் ஒரு மாமுஷியை கண்ட்ரோல் எடுக்கிறது மூலமா அந்த மொத்த மாமுஷி படையுமே அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துறான். சோ இந்த மாமுஷிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இந்த மாமுஷிஸோட கண்ணை டிஸ்ட்ராய் பண்றது. இந்த மாமுஷிஸோட கண்ணை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா இந்த மாமுஷிஸால இன்க்ரீஸ் ஆக முடியாது. அதனால நம்ம ஈனோஜின் என்ன பிளான் போட்டுப்பானா, இந்த ஆயிரக்கணக்கான மாமுஷிஸ்மே அதோட மனசுக்குள்ள டீமனோட அந்த ரெண்டு கண்களையுமே நான் மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சிருப்பான். பிகாஸ் டீமனோட ஆப்போனன்ட் டீமனை கொல்லணும்னோ இல்ல டீமனை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம டீமன் அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த ஆப்போனன்ட் நம்ம டீமன் மேல என்ன பண்ண நினைச்சாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம ஈனோஜின் இந்த ஆயிரக்கணக்கான மாமுஷியுமே டீமனோட கண்ணை அழிக்கணும்ன்ற மாதிரி நினைக்க வச்சோன்னே டீமனோட எபிலிட்டி அந்த ஆயிரக்கணக்கான மாமுஷியோட கண்களையுமே டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருது. அண்ட் இதெல்லாமே மாமுஷிஸ்க்கு மட்டும் நடக்கல, அன்கான்சியஸா மயங்கி கிடந்த நம்ம ஈனோஜினோட கண்ணுமே டிஸ்ட்ராய் ஆயிருது. பிகாஸ் ஈனோஜின் நினைச்சது தானே அந்த மாமுஷிஸ் எல்லாமே நினைச்சாங்க. சோ ஈனோஜின்மே டீமனோட கண்ணை அழிக்கிறதுக்கு நினைச்சிருப்பான் இல்லையா, அதனால ஈனோஜினோட கண்களுமே டிஸ்ட்ராய் ஆயிருச்சு. அப்ப ஹீமாவரி வேகமா ஈனோஜின் பக்கத்துல போய் ஈனோஜின் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீமாவரி அவரோட குரோம சக்கரை யூஸ் பண்ணி ஈனோஜினை ஹீல் பண்ண ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் அங்க இருந்து எல்லா மாமுஷிஸோட கண்ணுமே டிஸ்ட்ராய் ஆகி அந்த எல்லா மாமுஷிஸுமே அப்படியே மட்டையை கீழே விழ ஆரம்பிக்குதுங்க. இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம சோச்சோ ஷிக்கடே அண்ட் கவாக்கி மூணு பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி மூணு பேருமே மண்டை கொலையும் போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ ஊருக்குள்ள இருந்த மாமுஷிஸ் அண்ட் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்த மாமுஷிஸ்னு எல்லா மாமுஷிஸுமே செத்து டீகே ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒன்ஸ் இந்த எல்லா மாமுஷியுமே காத்தோட காத்தா கரைஞ்சதுக்கு அப்புறம் வானத்துல பறந்துகிட்டு இருந்த பொருட்டோ இந்த மாமுஷியோட ஆஷஸ்ல இருந்து த்ரோன் பல்ப் உருவாகிறத நோட்டீஸ் பண்ணி அவனோட கத்தியை உள்ள வச்சுட்டு அப்படியே மெதுவா போய் அந்த த்ரோன் பல்பை பிடிக்கிறான். அப்போ கீழே இருந்து அந்த த்ரோன் பல்பை பார்த்து நம்ம கவக்கி இதுதான் அந்த த்ரோன் பல்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பொருட்டோ மெதுவா அந்த த்ரோன் பல்பை பிடிச்சு அப்படியே கவாக்கி முன்னாடி தரையில இறங்கினோடனே நம்ம கவக்கி டக்குன்னு நம்ம பொருட்டோ கிட்ட அந்த த்ரோன் பல்பை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நம்ம கவக்கி பொருட்டோ கிட்ட கேட்க, அப்ப நம்ம பொருட்டோ அந்த பக்கு பைப்ல ஒன்னும் ஷினோபி கிடையாது, சோ அந்த பைப்ல அந்த மரத்துல கடந்தே சாகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டோ சம காமன் கூலா கவக்கி கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் 10 days அடைச்சு வச்சிருந்த வேற ஒரு டைமென்ஷன்ல நம்ம பக்கு மரம் மறந்துருப்பான் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அப்போ அந்த பக்கோட மரத்துக்கு பின்னாடி நம்ம கோடு அதங்க பொருட்டோ 2 ப்ளூ ஓட்டெக்ஸோட ஸ்டார்டிங்ல நம்ம பொருட்டோக்கு ஒரு மெயின் வில்லனா காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கோடு பைப்லோட கிளா மார்க் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த மரத்துக்கு பின்னாடி இந்த கிளா மார்க்குக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. சடனா அந்த கிளா மார்க்ல ஒரு கண்ணு தெரியற மாதிரி காமிக்கிறதோட அப்படி இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. கோட கடைசியா நம்ம ஜூரா கையை வெட்டுறப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிஞ்சுஸோட படம்ன்றது ஆரம்பத்துல இந்த மாதிரி இல்ல, ரொம்ப கம்மியாகி இப்போ ஜூராவும் ஹிடாரி மட்டும் தான் இருக்காங்க. சோ இந்த கோடு பைப்ல ஏதாச்சும் ஒரு ஊழ வேலையை பார்த்து இந்த சிஞ்சுஸை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் நம்ம பொருட்டோட மெயின் வில்லனா வருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த மாசம் இதே மாதிரி சாப்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்கலாம் வீடியோ போடுவேன். சோ உங்களோட தியரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோல உங்களோட தியரிஸையுமே ஆட் பண்ணி நான் அந்த வீடியோல பேசுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கவுண்ட் மஸ் லைட் ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி தெறிக்கி விட்டுருங்க. காசா பணமா அப்படியே போற போக்குல ஒரு தட்டி விட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். அதே மாதிரி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிரும். அதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். Until then, bye from DXTMA.